வணக்கம். உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். மிலாது நபி திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மரில் செப்டம்பர் 17ஆம் தேதி வெளிப்புற சிகிச்சை பிரிவுகள் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து காவலருக்கு கொலை மிரட்டல் விடுத்த பிரபல ரவுடியை காவல்துறையினர் கைது செய்தனர். உயர் அதிகாரிகள் வாடகை கார்களை பயன்படுத்தி ஆண்டிற்கு பல கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை விரயம் செய்து வரும் விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் தலையிட்டு தடுக்க வேண்டும் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் சுவாமிநாதன் வலியுறுத்தியுள்ளார். புதுவையைச் சேர்ந்த இருவரிடம் மர்ம நபர்கள் நூதன முறையில் ரூபாய் 17 லட்சத்தை மோசடி செய்திருப்பது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை ஆளுநர் முதலமைச்சருக்கு மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் பாலா அனுப்பியுள்ள கோரிக்கை மனுவில் கொரோனா காலத்தில் அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டில் சேர்க்கை பெற்ற மாணவர்கள் 5 ஆண்டு படிப்பை முடிக்க வேண்டும், 4 ஆண்டு கல்வி கட்டணத்தை மாநில அரசு செலுத்த வேண்டும், 5ஆம் ஆண்டு பயிற்சியின் போது எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை என தேசிய மருத்துவ கவுன்சிலிங் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் ஒரு சில தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 5ஆம் ஆண்டு பயிற்சி மாணவர்கள் கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டும் என நிர்பந்தம் செய்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பயிற்சி மருத்துவர்களுக்கு மாத உதவித்தொகை ரூபாய் 20,000 நிர்வாகமே எடுத்துக் கொள்கிறது. எனவே கொரோனா காலத்தில் சேர்ந்து 5ஆம் ஆண்டு படித்து வரும் பயிற்சி மருத்துவர்களிடம் கல்வி கட்டணம் வசூலிக்க கூடாது, உதவித்தொகை வழங்க வேண்டும் என உத்தரவிட வேண்டும். இதை மீறும் தனியார் கல்லூரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் பாலா அனுப்பியுள்ள கோரிக்கை மனுவில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.